நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். So my dear children, hi. எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல? யாரும் தூங்க மாட்டீங்கல்ல? ரைட். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸா? இல்லை. ஓகே ஓகே ஃபைன். ஸோ என்னை பற்றி ஓரளவு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. So last time also I had the privilege of addressing some of your students in another school. First of all, I am really happy to be with you because I am also looking like a 10+2 student now. Okay. So friends, because I was asked to speak both in English as well as in Tamil for the benefit of those who are studying in Tamil medium also. Okay. So first I will speak. I'll give you my number, I'll give you my mail ID. So for any of your clarifications, you can contact me at any time. In case if I don't take my phone, that means I am busy in some other class. After some time I will call you by seeing the missed call. Okay? So this is the first thing I wanted to tell you. எல்லாருக்கும் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. யாருக்காவது இல்லைங்க எங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு யாருக்காவது இருக்கா? எல்லாரும் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? படித்து மேலே வரணும், பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு. ஸோ என்னுடைய விருப்பம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது, 10 வருஷம் கழிச்சு நான் உங்களெல்லாம் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். பார்க்கும்போது நீங்கள் அத்தனை பேர் என்ன சொல்லணும்? சார், நான் வந்து இந்த கம்பெனியில் சிஎஃப்ஓவாக இருக்கேன், எனக்கு 25 லட்சம் ரூபா சம்பளம் சார், எனக்கு 40 லட்சம் ரூபா சம்பளம். அப்படி தாங்க வரணும். வாழ்க்கையில் வந்து ஆல்வேஸ் எய்ம் ஹை, எப்போவுமே ஹையாக எய்ம் பண்ணணும். இல்லை சார், நான் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனில் முதல்ல ஆரம்பம் எப்போவுமே திங்க் ஹை. 25 லட்சங்கிறது இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி வாங்குறாங்க சம்பளம், 2 லட்சம் 3 லட்சம் அப்படி தான் நீங்களும் வாங்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங். நான் உங்கள் ஃபேஸை பார்க்கும்போதே புரிஞ்சுட்டேன், நிறைய பேர் அந்த லெவலுக்கு வர போகிறீங்க. ஐ எம் 100% கான்ஃபிடென்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் லைக் தட் வந்துடுமா? ஜஸ்ட் லைக் தட் வந்துடுமா? ஸோ கொஞ்சம் நம்ம வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க், ஹார்ட்லி ஒர்க்கிங் இல்லை, ஹார்ட் ஒர்க். நிறைய படிக்கணும். என்ன படிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு இக்னரன்ஸ். நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோன் இருக்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டம்ங்க, நல்ல அருமையான ஐட்டம், எக்யூப்மெண்ட்டு. ஆனால் நம்ம வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய வெப்சைட்லாம் இருக்கு, நம்ம அதை பார்க்குறதே கிடையாது. நமக்கு வந்து என்ன பார்க்குறோம்? விசுவாசம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, இது எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். நானும் அந்த லெவல்லேருந்து வந்தவன் தான், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரத்துக்கு என்னென்ன இருக்குங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் முக்கியம். இதை மாத்திரம் ஏன்னா அது விசுவாசம் நிறைய கலெக்ஷன் ஆச்சுன்னா அஜித் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க போறாரா? நம்ம பணம் கொடுத்து பணம் பார்க்குறோம், அவ்வளோதான், நமக்கு தான் செலவு. அதனால வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட். ஒரு கோல் வச்சுட்டு அந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிகாம், இப்போ வந்து +2 காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நார்மலி உங்கள் குரூப்பில் வந்து என்ன இருக்கும்? மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கரெக்டா? நார்மலாக இந்த குரூப் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்தது என்ன, எதுக்கு நீங்கள் இந்த குரூப் எடுத்தீங்க? யாராவது காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இங்கே யார் இருக்காங்க? நீ எதுக்குமா அந்த குரூப் எடுத்த? எதுக்கு அந்த மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த குரூப் எதுக்கு எடுத்த? ரைட். எல்லாரும் ஒரு கை தட்டல் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இதுதான் மெயினா பிகாம் எடுக்கிறவங்க மெயினா எல்லாரும் நினைக்கிறது அடுத்தது உட்காரமா, ப்ளீஸ் உட்கார, எல்லாரும் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். ஆடிட்டருங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் நீங்கள் வவுச்சரை கொண்டு வா செக் பண்ணுறது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. எவ்வளோ பேருக்கு சிஏ பற்றி தெரியும்? 2 பேருக்கு தெரியும். ஸோ இப்போ பிகாம் முந்தியெல்லாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது பிகாம் முடிச்சதுக்கு பிறகுதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி போக முடியும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் +2 முடித்த உடனே சிபிடி அப்படின்னு ஒன்று இருக்கு, காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு.
அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா straight away you can go for CA intermediate. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வருஷம் உங்களுக்கு சேவ் ஆகுது. கிராஜுவேஷன் தான் 3 வருஷம். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்க CA எல்லாம் போகணும்னா டைம் எடுக்கும். வேற +2 முடிச்ச உடனே நீங்க அந்த CPTங்கிற கோர்ஸ், காமன் ப்ரொஃபிஷியன், நான் சொல்றதெல்லாம் தயவுசெய்து நோட் பண்ணீங்க. எல்லாருமே வந்து ஏன்னா சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டாம், 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். CPTன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஜூன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று டிசம்பர்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் எழுதுறது கஷ்டம். டிசம்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டீங்கன்னா straight away you can go for CA intermediate. இந்த MBBS படிக்கிறவங்களுக்கெல்லாம் செலவு ஜாஸ்தி, நிறைய செலவு பண்ணி தான் அந்த படிக்க முடியும். CAங்கிறது வந்து வெரி வெரி மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர், ரொம்ப கம்மியான எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்க ரேங்க்ல வந்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா CA ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. யாராவது உங்க வீட்டில் தெரிஞ்சவங்க யாராவது பாஸ் பண்ணியிருக்காங்களா CA ஃபைனல்? இப்போ ரிசல்ட் வந்திருந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு 3 days பேக் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா வந்திருக்காங்க? ஆல் இண்டியாவில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவருடைய டாட்டர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. ஸோ எதுவுமே நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று முதல்ல தெரிஞ்சுங்க, என்னால முடியும் அப்படிங்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பண்ண முடியும். ஸோ காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எழுதிட்டு நீங்க அடுத்தது வந்து CA இன்டர்மீடியட், தென் CA ஃபைனல். இது 3 தான். CA ஒருத்தர் படிக்கணும்னு விருப்பப்பட்டா 3 CPT, CA இன்டர், CA ஃபைனல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களெல்லாம் நான் மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்கோசரம் ஒன்று. ரெண்டாவது, படிக்கும்போது ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்னு நினைவு வச்சுக்கணும். நாலேஜ் இதான் CPU, உங்க எல்லாருக்கும் CPU எல்லாம் இதில் ஏற்றிக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் எக்ஸாமில் பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் மாத்திரம் தயவு செய்து படிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூல போய் கேட்கும்போது ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஒரு ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, சார் நான் என்ன சார் எக்ஸாமுக்கோசரம் படிச்சேன், இதெல்லாம் போய் கேட்டு கேட்க முடியுமா நீங்க போய்? ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவரை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆல்வேஸ் டோன்ட் ப்ளீட் இக்னரன்ஸ். எனக்கு தெரியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. முதல் தெரியும் எல்லாமே படிக்கும். ஸோ படிக்கும் பொழுதே இப்போ உங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய லெக்சரர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ட்ரையல் பேலன்ஸுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், பர்சனல் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்னா என்னென்ன ரூல்ஸ், இதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஏன்னா இன்டர்வியூல நாளைக்கு நீங்க கேள்வி கேட்கும் போதோ இல்லை CA நீங்க CPT எல்லாம் படிக்கும் போதும் மினிமம் 50 மார்க் வாங்கணும். 50% பாஸ் பண்ணாதான் CPT பாஸ். ஸோ தயவு செய்து நான் எதுக்கு சொல்ல வரேன், படிக்கும் பொழுது இன்வால்மெண்ட்டோட படிங்க, அதுதான் முக்கியம். 1 மணி நேரம் படிச்சாலும் நல்ல இன்வால்மெண்ட்டோட படிக்கணும். 3 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துன்னு படிச்சா ஒன்றும் இங்கே ஏறாது. So friends, the first thing which I want to tell you is concentration, very important. So first thing, after completing your +2 you can pursue CA. Those who want to become chartered accountant, I'll tell you the minimum starting pay after acquiring this CA qualification, can any one of you guess? The latest statistics tells it is nothing less than 18 lakhs per annum. That means 1.5 lakhs per month. This is the minimum salary which you will be able to get, friends. எவ்வளவு சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் ரொம்ப சிரிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எல்லாரும் வாங்க முடியும். ஸோ CPTங்கிறது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இங்கே நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு நார்த் மெட்ராஸில் எங்கே இருக்குன்னு ரொம்ப தெரியலைங்க. பட் நீங்கள் இஃப் யூ see the Google, எங்கே CPT எந்த இன்ஸ்டியூட்லனா சங்கரா இன்ஸ்டிடியூட் மயிலாப்பூரில் இருக்குது, RK அகாடமின்னு ஒன்று இருக்குது, குருஸ் அகாடமின்னு இருக்குது. தே ஆர் ஆல் பிரிங்கிங் அப் plenty of students, 100% ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த +2 முடித்த உடனே இந்த ரிசல்ட் வந்த உடனே அதில் என்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 மாதம் course, 3 months course or 4 months course depending upon the institute. Please join. It is not very expensive. Hardly it is 12,000 rupees. 12,000 rupees கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் உங்களை நல்லா கோச் பண்ணி CPT முடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே நீங்கள் CA இன்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4 வருஷம் 3 to 4 இயர்ஸில் ஒரே அட்டம்ப்டில் அத்தனையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் இருப்பீங்க நீங்கள். அதுவும் இந்த வயசுக்கெல்லாம் நீங்கள் வந்து 21 வயசு 22 வயசில் வந்து நீங்கள் அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா இன்னொரு 25 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க? எங்கேயோ. இன்னொன்று, எந்த ஜாபில் போனாலும் எதை படிக்கிறோமோ அதில் டாப் லெவலில் போயிடணும். ஒரு பேங்க்கில் நுழையிறீங்களா, CEO போகணும், CEO ஆஃப் த பர்டிகுலர் பேங்க் நான் போகணும், நான் தான் அந்த பேங்க்குக்கு மேனேஜிங் டைரக்டராக போகணுங்கிற ஆம்பிஷன் இருக்கணும். அப்படி ஏன் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவலுக்கு அது வர முடியும்.
இல்லை சார், எனக்கு நான் இப்போ ஒரு வேலை கிடைச்சிட்டு சார், எனக்கு இதோட போகிறோம்னு நினச்சிங்கன்னா லைஃப் போகும். ஸோ எப்போவுமே ஆல்வேஸ் திங்க், எந்த ஈவன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த இது எடுத்தாலும் ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனில் ஹையஸ்ட் போஸ்ட் நீங்கள் எல்லாரும் போகணும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் எம்டி ஆகிட்டீங்க, அதுக்கு அடுத்தது என்ன? ஆர்பிஐ கவர்னர், அப்புறம் IMF, வேர்ல்டு பேங்க்குக்கு அம்பாசிடராக போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். படிப்புங்கிறது நான் சொல்கிறது உங்கள் புக்ஸ் மாத்திரம் சொல்லலை. எல்லாரும் இந்த பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸ்னு பேப்பர்லாம் உங்கள் வீட்டில் வாங்குவாங்க, உங்கள் அப்பாலாம் படிக்கிறோம். தயவுசெய்து அதெல்லாம் படிங்கோ. அதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் இந்தியா. சப்போஸ் இப்போ நான் இன்டர்வியூ பண்ணல இருக்கேன், நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் இஸ் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்பேன். வாட் இஸ் டிஃப்ளேஷன்? why inflation is reduced? Yesterday நேத்துக்கு என்னாச்சு? பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. interim budget was presented by Piyush Goyal. How many of you know that yesterday budget was presented in parliament? யாருக்கும் தெரியல. நேத்திக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பியூஷ் கோயல்ங்கிறவர் ரயில்வே மினிஸ்டர் வாஸ் கிவன் அடிஷனல். இந்த மாதிரி நீங்க லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டாதான் நாளைக்கு நீங்க யார்கிட்டயாவது பேசும் பொழுதும் எஸ் ஐ எம் நாலேஜபிள்னு சொல்லணும். ஐ எம் நாலேஜபிள், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்பர் 1, this is one way. Those who want to become chartered accountant. Some people know, sir, எடுத்த உடனே chartered accountants வேண்டாம், let me do BCom. I want to study BCom அப்படின்னீங்கன்னா BCom படிக்கலாம். இப்போ BComலே நிறைய இருக்கு. BCom ஜெனரல், BCom ஆனர்ஸ், BCom ஆடிட்டிங், அது மாதிரி நிறைய பைஃபர்கேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட், பட் ஐ வுட் சஜஸ்ட் you take BCom honors. BCom honors is got a slightly higher value compared to other BCom mainstreams. அவ்வளவுதான். Then I leave it to you. BCom முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? எப்பவுமே அடுத்தது என்னன்னு திங்க் பண்ணணும். BCom முடிச்சிட்டு MCom போகலாம். BCom முடிச்சிட்டு சில பேர் சார் ஐ வாண்ட் டு டூ MBA ஃபைனான்ஸ். MBA இப்போ ரொம்ப மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது there is plenty of schools, plenty of B schools available in India. But you must choose the best B school. ஏன்னா அந்த மாதிரி B school நீங்க படிச்சு வந்தீங்கன்னா your caliber is totally different. People will view you in a different manner. Suppose sir I did my MBA from SP Jain Institute from Mumbai. Your starting package will be 25 lakhs. Because your caliber, your appearance, the way in which they treat you, once you go higher up, nobody will school feed you. இப்போ உங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீட் பண்ற மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. Once you go to a higher level, 50% only will be given by your lecturers. 50% from your side you will have to make lot of efforts. So எல்லாமே அவங்க சொல்லுங்க டைம் இருக்காது. They will not have time. Then frequent holidays, so many things will be there, but ultimately syllabus you will have to find. You will have to do it. So friends, I am once again telling, you can do MBA finance in some reputed B schools in India. Already top 10-15 B schools நீங்க உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னா நீங்க you must get high marks in your present academic curriculum. அது கஷ்டமா? ஏன் கஷ்டம்? கஷ்டமே கிடையாது, எல்லாமே ஈஸி தான், provided you think it is easy. டஃப்னா டஃப். எப்பவுமே இந்த சாய்ஸ்ல விடுறதுங்கிறதே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் சாய்ஸ்ல விட்டுருவேன், இந்த கொஸ்டின் நான் சாய்ஸ்ல விட்டுருவேன்னே படிப்பாங்க பாதி பேர். அந்த கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ்ல இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் என்ன சார் அது சப்ஜெக்டா சார்? அதை எடுத்து வச்சாலே தூக்கம் வருது. ஆனா அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ்ல தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க எக்கனாமிக் டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ when you take some hard subjects and you read, probably you will be the first person to outshine others. When you go to an interview, probably you will be the first one to get selected. So nothing should be left by choice. எதுவுமே சாய்ஸ் விடக்கூடாது. law of diminishing utility easy படிச்சுடலாம். ஆனா இன்டிஃபரன்ஸ் கர்வ் ரொம்ப கஷ்டம், மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டம், ரெக்கார்டிங் அண்ட் தியரி ஆஃப் ஃப்ரெண்ட் ஐயோ ஓடி போயிடலாம் போல இருக்கும். why? no, everything is very important friends, everything. இன்னொன்னு சொல்லுவாங்க, எது கஷ்டமோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே bitter things are very 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 good for health. பார்க்கா நான் தொடவே மாட்டேன், ஆனா that bitter gourd is very useful for your health. See, whatever is not tasty, whatever is not palatable, those things are very very useful. இப்போ டீச்சரோ இல்லை உங்க அப்பா அம்மாவோ படினா எப்போ பாரு படின்னு சொல்லிட்டு உனக்கு வேற இல்லையா?
பட் அவங்க தான் உங்களை ஹெல்ப்புக்கு வருவாங்க. நீ படிக்கவே படிக்காத, நீ ஜம்முன்னு அப்படியே உட்காந்துன்னு யாராவது சொன்னாங்கன்னா that means they are not interested in your welfare. Persons who are interested in your welfare will always keep on telling you, please read this, please read this. That is why, friends, I am telling, please be in the habit of reading papers. Papers means Economic Times, Business Lines, all these papers you must read and you must acquire the knowledge. Number 2. So first I showed CA, then I told MBA Finance. Some people can pursue BCom. There is one more thing. Have you heard about cost accountancy? How many of you heard about? Now the name is changed. Now the name is Cost Management Accountants of India. Now earlier it was called ICWA. Now it is ICMA. Friends, do you know what is cost and management? Today in the banking field, I think some of your parents must be working in banks. I am 100% sure. You just ask your father or your mother, what is the present banking which is getting attracted towards foreigners? Have you heard about the concept investment banking? How many of you know what do you mean by investment banking? Don't think that I am asking you tough questions. It is not a tough question at all. Once you are in the habit of reading papers, once you are in the habit of conversation, friends, here I am just deviating from the subject and I am coming, how communication is very important, friends. I am finding it, in fact, not only you, I am taking classes all over India for so many B schools, so many banks, I am traveling. One thing which I did not like with the present people is communication. What is communication? Everybody has forgotten. What is the spelling for your? You are. OUR, sir. That is not at all a spelling. Only you are is a spelling for your. What is the spelling for OKK? What is as soon as possible? ASAP. Oh, everybody has forgotten the spelling. Everybody has forgotten what is actually to be written. Everybody has forgotten. Friends, when you are in an organization, if you write like this, your CEO will call you, oh brilliant, you are very, very brilliant. I think it is not the right place for you. You can take some other job. Because once you enter into an organization or once you enter into some other avenue of vocation, you are wearing your identity card of your company, you are having a visiting card of your organization, and you are carrying the image of that organization, friends. Suppose you go to some other place for meeting some clients, and if you are sending a mail to him after attending, that fellow will talk to your CEO, Hare Baba, how you have recruited these people? They are writing, you are in the mail. So friends, WhatsApp, Facebook, all these things, that is different. I don't want to tell the consequences or the advantages. I don't want to tell because I leave it to you. But you must write with good English. I don't want you to write the complex sentences. Simple sentences. Rama married Sita. Enough. Rama, the son of, daughter of, so and so. No, not necessary. Writing simple English is very difficult, friends, I tell you. Writing simple English without grammatical mistake is very important. This is what I want to tell, friends. Communication is very, very poor. Where to put comma, where to put inverted comma, where to put semicolon, where to put colon. What do you mean by colon? What do you mean? Nobody knows. Nobody knows. That's what I'm telling, friends. See, unless you are in the habit of reading newspapers, read the Hindu. Daily you read Hindu. One paragraph you read in editorial. You will improve your English. We are studying only to get marks. That's all. Marks is not the only criterion to judge your career. Some people may score 50 or 60, but they will be beautiful in conversation, I tell you. So when you go for marketing job, when you go in for a client meeting, for communication, that is very important, friends. So slightly I deviated because I find the present generations communication has to be improved drastically. Drastically, I am telling you, I am using the word not gradually, because you will have to cultivate that habit right from now. Once you go to an organization, it will be very, very difficult. So one thing, friends. Now coming to cost accountant. This you can do simultaneously when you are doing your BCom. This you can do simultaneously when you are, suppose you are studying BCom, you can simultaneously, the institute is at Monteith Road, Egmore. Friends, Monteith Road, Egmore, Cost Management Accounts Institute is there. Go, enroll yourself.
See, friends, do not waste your time on so many unwanted things, I tell you. Do not look, first of all, I request you, please avoid looking at serials in your Tamil channel. Then only you, 50% all of you will come up in your life. Nothing good things they are teaching. How to kill, how to cunning. So, let us not poison our brain, friends. Let us not get ourselves poison our brain. So, all these things, friends, I tell you, you please avoid those and try to use your time more in learning things. So when you study BCom, simultaneously you apply for cost accountancy, because the moment after 3 years, you get 2 qualifications. Revati, BCom, ICWA. What a brilliant qualification. And do you know the demands for cost accountants? Cost accountants will be having a lot of demand in manufacturing sector. Manufacturing sector, not even in banking, but in banking sector it is limited. Whereas in manufacturing sector, you will have to arrive at the cost of one product. That is called management accounting. Have you heard about management accounting? I think only this girl is nodding head for all the terminology that I have been using, but all the others for, I think it seems Greek and Latin. No, friends. As a commerce student, as a commerce arts group students, one should know this. Cost accountancy, chartered accountancy, management accountancy, investment banking, MBA, then there is one more called Bachelor of Business, BBA. That also, you know, some people can pursue BBA. So, one thing is, whatever you pursue, do it with a passion, friends. Any job, if you do it with a passion, you are going to be successful. Just he told, that is why I am reading. No, you will not come up. So, you can tell your parents, suppose some parents know, they may tell, no, my son wanted to become only doctor. How to become a doctor? It is not possible, because his mind may be something different. His mindset will be different. But you can become a doctor by doing PhD. That doctorate you can achieve. You can do PhD. Lot of things are there. See, opportunities are plenty, friends. You should know how to capitalize it. Then one more course I'll come. Have you heard about company secretary? ACS. Associate Company Secretaries. Friends, madam, I am telling you, at least 50% of this group who are in commerce stream, when I meet them after 10 years or 5 years, 10 years is too long a period, madam. 50% of the students who are in this group, after 5 years when I am going to meet you, you must give your visiting card. And after your visiting card, I must see CA Revati. I am just telling, I do not know who is Revati, I am just telling the name. CA Revati, subsequent to your name, it should be AICWA, ACS and MBA. So 4 qualifications I must find from minimum 50% of the students who are pursuing nowadays humanities or arts group. Friends, are you with me? Are you with me? How many of you are going to give the SD cards like this? At least have that in mind and show everybody. I want everybody. So when I get a visiting card from you, 4 qualifications. CA, nowadays CA will be in front, not in the back. After your name, no CA. In front of your name, CA. So CA Revati, I wanted to see AICMA, ACS, MBA Finance. This is minimum I am telling. Some more qualifications are there. I will come now next. Now, how many of you are very good orators? Madam, how many of them are very good orators here in your plenty? Oh, when you have got that oratorial capacity, I want at least 25% to 30% to go for BL, law. There is a course called Integrated Law course. Now, after completing +2, you can straight away register for integrated 5 years. 5 years law course, friends. After 2 years, you will get BCom, or if you select BCom, BCom LLB, BCom BL, or BSc BL, anything as per your graduation interest. As per your graduation interest, it is a 5-year integrated course, friends. So you can become a lawyer, yeah, wearing a black gown and going and arguing. Normally we see only in films arguing. Public prosecutor, what are you telling? No, like that I want some of you to argue. There, what do you want? Friends, communication, friends. You wanted to communicate. When you communicate, you must communicate with authenticity. What do you mean by authenticity? With a lot of proof, with a lot of aggression you must talk. There is no point in talking, no sir, no I can't. You should speak with authenticity. I want some of you to become lawyers here. I tell you, the moment you become lawyers,
What are all the avenues that is open to you? You can practice. You can practice, or in majority of the organizations, they are appointing legal advisors. In banks, if you are all going to join, there is a vacancy called legal advisors. There, if you sit in the chair, you can just call anybody. This is your opinion only will matter most. Suppose a person wants to have a housing loan. He comes and approaches you. First thing is you will have to tell whether the document is free from encumbrance. That you have to tell. How you will tell? Only when you read law. And in banks, they are being taken straight away in middle management, not in junior management, because you are a specialist officer. Always go as a specialist officer. Friends, one thing I want to tell, do not go as a clerical cadre. No clerical cadre. I don't want any one of you to enter into any organization in a clerical cadre. Minimum one should join in officer's cadre. That means assistant manager. That also I don't like. But still, some people know, they wanted to come up gradually. Sir, don't tell too much things, sir. It is very, very difficult. Now, what are you telling? It is going beyond my head. So many courses you are telling, so many things. For some people, no, they say, sir, let me go slowly, sir. One by one I will do. Okay, do BCom, then do MCom. Some people may be interested in taking classes after seeing their professors. Oh, I also want to become a teacher. Some people may have the inclination to become a professors, lecturers. There you will have to do along one post-graduation. And please, friends, do not stop your education till your last day. Till your last breath, you must keep on reading. Now she started, sir, it is not at all possible. For another half an hour, it's very difficult. Keep on till one should read like that, friends. Knowledge. Do you know what is knowledge? Knowledge is wisdom. Knowledge is wisdom, friends. So, I want all of you to just go through your websites. What is chartered accountancy? Number one. What is cost accountancy? What is company secretaryship? What is MBA finance? And what is integrated law course? These 5 courses, everybody can do all these 5 courses. Absolutely no. Because I have done, out of these 5, I did 3. Because during those days, nobody is there to counsel like this. Nobody is there. But now people are there to tell, okay, in which website can I go and take this? In which B school can I join? Everywhere you can see the reviews. We are seeing when you order in Zomato, immediately we see the reviews. How the food? Oh, 4 reviews, oh horrible. Let us not order from that hotel. We will go from this hotel. Similarly, if you go to institutes also, there will be a lot of reviews. You just select. I'll tell you, in Chennai, there is one institute called Great Lakes Institute of Management. Great Lakes Institute of Management, one of the top class institutes. Next is SP Jain Institute of Management. Then in Pune, you have got the Symbiosis Institute of Management. Friends, these are all one of the reputed top class education institutes. And when you tell to your parents, I wanted to pursue in this college, no parents will tell, no parents will tell. Another thing, these things give you an opportunity to move from your place to another place. Suppose you want to do in Symbiosis, you have to go to Pune. Some people will tell, how your mother will tell, how I will have to live. She, not even one day she has not removed from me. This is unnecessary. When you move from this place to another place, it teaches you a lot of things in life. Nowadays, washing, mommy, why you didn't wash my clothes? There, can you tell your roommate, why you didn't wash my clothes? This opportunity will make you adaptability, friends. Very important. Mother will give you a lot of things in the morning for breakfast. Today idli, yeah? Every day idli. No, I don't want. But once you go to Pune, you will find, I'm telling you, wherever you go, at that time only you will realize, arey, mummy daily she used to give, now this is roti, not even off with it. We are not at all in. Because adaptability to the situation, friends. This is very important, friends, in your life. Unless you adapt yourself to the changing environment, life will be very, very difficult. See, when I was in Hubli, in Karnataka, there only roti, jor roti they will be giving. If you eat it only with hot, you can take. Or else it is just like, it will just fold, it will break. You can't take. If you go to Gujarat, I worked in Gujarat, I worked in Goa. In some places, Goa and all, you will not get, vegetables you will get, but it's very costly.
So in some places, you will have to adjust, friends. I will be like this only throughout my life, na? You will not come up in life. Because everywhere, places, no? You will have different type of climatic conditions, different type of foods, different type of people, different types of culture. All these things you should get adapt to yourself, friends. This is very, very important, friends. So, whenever your parents tell, no, please don't go. Symbiosis Institute is one of the top ranked institutes, I tell you. So when you get a job, when you get a admission there, you must go. Similarly, people want to go to Australia. For this, they can go. There is one more thing, universal accounting. There is, once you finish your BCom, once you finish your CA or MCom, you can go for GA, Generally Accepted Accounting Principles, GAAP. Nowadays, how many of you heard about KPMG? How many of you heard about Ernst & Young? How many of you heard about Deloitte? So these companies are all top 6 auditing firms in India. Top 6 auditing firms. If you complete this GAAP course, they are offering a minimum salary of 22 lakhs. Minimum salary of 22 lakhs at the age of 23. At the age of 23, 22 lakhs. How happy I am. So friends, I am only telling you, friends, nothing is impossible in this world, friends. Everything is within you. You will have to believe in yourself. Very, very important. Shed your ego. Adapt to different types of environment. So if with this small introduction and small, suggestion to you, I thank profusely from the bottom of my heart the management of this school for giving me an opportunity to speak before such an enterprising and smiling students. So thank you very much. I will give you my phone number. You can just note it down. This is the same number for both 98942 26560. 26560. For any of your clarification regarding your professional career, please contact me. The same number is for WhatsApp also. So I wish every one of you all the very best in all your future endeavors. When I meet you next time, 5 qualifications, a visiting card. Okay? Thank you, friends. Bye. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.